ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அலைன் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டாக சர்வே வந்திருக்கு. 20 சென்ட் ஒரே ஒரு ஹிட்டு தான் இருக்குது. மொத்தம் டைம் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 டேஸில் அப்ரூவ் ஆயிரும். யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து செய்ய முடியும். ஒருவேளை உங்களுக்கு லிங்க்கு கிடைக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்க் எடுத்து போட்டு நீங்கள் அந்த சர்வே கேட்ச் பண்ணிக்கலாம். சர்வே மங்கி சைட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி சர்வேக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வெல்கம் பேஜ் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஒர்க் ஐடி கேட்குறாங்க. ஒர்க் ஐடி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி ஃபுல் டைம் கொடுத்துருங்க. இங்கே வந்து வாட் இஸ் யுவர் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து ஃபுல் டைம் பார்ட் டைம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஏன்னா வேறு கொடுத்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். ஹவு ஹேஸ் த வெக்கேஷன் இம்பேக்ட் யுவர் டிசைர் டு ஸ்டடி அப்ராட்? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு என்னங்கிறத கவனமாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் டு ஸ்டடி அப்ராட் ஈவன் இஃப் தேர் இஸ் அ வெக்கேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ பிளான் டு ஸ்டடி அப்ராட் இன் ஃபியூச்சர் வென் ஆர் யூ பிளானிங் டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, ஸ்ப்ரிங் டைம்லேயே கொடுத்துடலாம். நான் வந்து ஸ்ப்ரிங் டைம் கொடுத்துட்றேன். Has the vacation affected your ability to cover study abroad cost? அஃபெக்ட் எதாவது ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. நோ கொடுத்துருங்க. Has political turmoil war decreased your desire to study abroad? நோ கொடுத்துருங்க. Approximately how much will cost for you to study abroad? அப்ராடில் படிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு டாலரில் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 25,000 கொடுத்துக்கலாம். இதுக்கு எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கு வந்து பேங்கிங் ஆன் ஸ்டூடெண்ட் லோன் forgiveness in order to that money study abroad. ஸோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் சர்வே, ப்ளீஸ் டன்னுங்கிறது கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீஷன் கோடு வரும்ன்ருக்கு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டன் கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சர்வே கோடு வந்திருக்கு. சர்வே கோடை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இங்கே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ரெக்கார்ட் ஆகிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.